ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி. கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் எஃப்எம் 90 சமுதாய வானொலியில் குட் மார்னிங் கோவை. இன்னைக்கான கருத்தூசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இருப்பாங்கங்க, ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா இன்னைக்கே பண்ணணுமா நாளைக்கு பண்ணிக்கிறனே அந்த மாதிரி தள்ளி போடுறது எப்படிரா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கேட்டகரியில நானும் வருவேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கான கருத்தூசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள், அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான். அதாவது ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா இன்னைக்கே அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இல்லையா? நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோம்னா வெற்றி கிடைக்கிற அந்த நாட்களும் தள்ளிக்கிட்டே போகும். அதனால ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பண்ணுங்க, அதுவும் இப்பவே பண்ணுங்க. என்ன ஆரம்பிச்சிடலாமா? சரி, ரைட்டு, அது இருக்கட்டும். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய செய்திகள் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க, தொடர்ந்து நம்ம குட் மார்னிங் கோவை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் எஃப்எம் 90 சமுதாய வானொலி, இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப்எம் 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. பாடலுக்கு பிறகு உங்ககிட்ட பேசுறது நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி. கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் எஃப்எம் 90 சமுதாய வானொலியில் குட் மார்னிங் கோவை. பாடலை தொடர்ந்து இன்னைக்கான செய்தி துளிகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திடலாம். தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் 84% அணைகள் நிரம்பியுள்ளன. இதனிடையே மழை மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதனால வெளியே போகும்போதே மறக்காம கோடை ரெயின்கோட் எடுத்துட்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா சேஃப்டி முக்கியம் இல்லையா? சரி, ரைட். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வரும் 30ஆம் தேதி பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு அருமையான நியூஸ் இருக்கு. உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற தமிழக வீரர் குகேஷுக்கு 11 கோடி வழங்குகிறது சர்வதேச செஸ் சம்மேளனம். அடடா, அருமையான நியூஸ் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் குகேஷ் வந்துட்டு அந்த செஸ்ல வந்து வின் பண்ணது. இந்த மாதிரி எனக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எங்க படிப்புன்னு இருந்தனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தலையிடல. சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் எஃப்எம் 90 சமுதாய வானொலி, இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப்எம் 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் கோவை. நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கான சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபல தென்கொரியா சீரீஸான ஸ்குட் கேம் 3ஆம் பாகத்துடன் நிறைவு பெறும் என இயக்குனர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் பாகம் வரும் 26ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் 3ஆம் பாகம் அடுத்த ஆண்டே வெளியாகும் என தெரிவித்திருக்கிறாங்க. சோ ஸ்குட் கேம் பிரியர்கள் எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா வர 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா? உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அப்படி என்னடா அந்த கதையில இருக்குது அந்த மாதிரி. சரி, ரைட். அதை தொடர்ந்து இன்னைக்கான பவர் ஷட் டவுன் பாத்திரலாம். குப்பப்பாளையம், மாதம்பட்டி, பிஎன் பாளையம், மருதூர், பாவனி பாரேஜ், தேவராயபுரம் இந்த இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின்தடை அறிவிச்சிருக்காங்க. சோ ஒர்க் எல்லாம் பார்த்து ஷெட்யூல் பண்ணிட்டு பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கண்மணி கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மதியம் கேளடி கண்மணி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் டாடா பாபை சொல்லிட்டு கிளம்புவது நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி. கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் எஃப்எம் 90 சமுதாய வானொலி, இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப்எம் 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.